ஹாய் எவ்ரிவன். நேற்றைய மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாட்டாகவே மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்காங்க. ஸோ ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 37 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ்ல மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ ஓப்பன் ஆன மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்லேயே மார்க்கெட் வந்து நம்ம சொன்ன டவுன் சைட் ரேஞ்சு கிட்ட வந்துட்டு திரும்பவும் மேலே மார்க்கெட் போயிட்டு அங்கேருந்து திரும்பவும் டவுன் வந்துட்டு மார்க்கெட் அப் சைடில் என்ன டார்கெட் கொடுத்தோமோ அந்த லெவலுக்கு மார்க்கெட் ரீச் ஆயிட்டாங்க. ரீச் ஆன மார்க்கெட் அங்கேருந்து சின்னதா டவுன் வந்துட்டு ஸோ எங்க ஓப்பன் ஆனாங்களோ நியரஸ்ட் ஓப்பன் கிட்டே மார்க்கெட் வந்து க்ளோஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் அப் சைடில் ஸோ 24,550க்கு மேலே மார்க்கெட் இருந்தாங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து 24,500 to 450 ஓகேங்களா, 450 to 500 இந்த ரேஞ்சுக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல இந்த ரேஞ்சுக்கு மார்க்கெட் வந்திருந்தாங்க. இங்க இருந்து மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ரீச் ஆக வேண்டிய இடம் இருக்கு, பட் இங்க போனோடனே மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். இன்னொன்னு மார்க்கெட் நிஃப்டியை பேஸ் பண்ணி கேப் அப் ஓப்பன் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இன்னொரு சினாரியோ, சப்போஸ் கேப் அப் நடக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. கேப் அப் நடக்கல அப்படின்னா பிளாட் மார்க்கெட்டா இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், எங்க ஓப்பன் ஆயிட்டு எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறதையே நம்ம கிளியரா கொடுத்துருந்தோம். ஸோ அதே போல அந்த ரேஞ்சுக்குள்ளதான் மார்க்கெட் வந்து நேற்று ஃபுல்லாவே இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு எக்ஸ்பைரி, ஆனா நேற்றே வந்து மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஓகே, ஏன் மார்க்கெட் இந்த இடத்துல வந்து திரும்பினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி இருக்கு. ஓகேங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியை மார்க்கெட்டை எடுத்துட்டு திரும்பவுமே இந்த ரிஜெக்ஷன் கிட்ட இருக்கிற ஆர்டர்ஸ், பெண்டிங் ஆர்டர்ஸை திரும்பவும் வந்து கலெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் ஒரு ஹைப் கொடுத்துருந்தாங்க. ஹைப் போனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. இந்த ஆர்டர் பிளாக்ல இருந்த மார்க்கெட் வந்து இந்த மாதிரி போயிருக்காங்க அப்படிங்கறது வந்து பாத்துக்கோங்க ஸ்ட்ரக்சர் வைஸ். ஸோ மார்க்கெட் வந்து நம்ம இங்க இருந்து டிராப் பண்ணுவோம். பிரேக் கொடுத்துருக்க இல்லையா, பிரேக்கு திரும்ப வந்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு பிரேக்கு. மார்க்கெட்டு இது ஹை கிடையாது. ஏன் இது ஹை கிடையாது அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா மார்க்கெட் இந்த இடம் பாத்தீங்கன்னா இந்த லோவுக்கு கீழேயே மார்க்கெட் வந்திருக்கும். அப்போ இதுதான் மார்க்கெட்ல லோ. அப்போ இது லோன்னும் போது இது ஹை கிடையாது. அப்போ இதுதான் ஹை. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் இங்க இருந்து திரும்பவும் இந்த இடம் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ், திரும்பவும் மார்க்கெட் இங்க வந்திருக்கு. இங்க இருந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு அப்புறம் இந்த இடம் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கல. ஸோ ஜஸ்ட் மார்க்கெட் இங்க இருந்து இந்த லெவலுக்கு கீழே ஒரு சேஞ்ச் கொடுத்தாங்க. சேஞ்ச் கொடுத்த மார்க்கெட்டு இந்த இடத்துல போயிட்டு ஒரு இன்சைட் பார் இருக்கு இல்லையா, அந்த இன்சைட் பார் கிட்ட மார்க்கெட் டச் பண்ணிட்டு இங்க இருந்து மார்க்கெட் கீழே வந்துச்சு. ஓகே, இதுதான் நேற்று நடந்த சினாரியோஸ். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஷிஃப்டிங் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு நடந்தது. ஸ்டாப் அண்ட் ஷிஃப்டிங் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல ஸ்டாப் அண்ட் இந்த இடத்துல இந்த மேல இருக்கிற மார்க்கெட் லிக்விடிட்டியை மார்க்கெட்டை வந்து கிராப் பண்ணிட்டு கீழே வந்து திரும்ப விழுந்திருக்காங்க. பட் ஏன் இந்த இடத்துல லோவா நம்ம பண்ணல அப்படின்னா இதுக்கு மேல மார்க்கெட்ல க்ளோஸ் கிடையாது, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கல. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த லெவலுக்கு மேல வந்த உடனே மார்க்கெட் வந்திருக்கு, க்ளோஸும் கொடுத்துருக்கு. அப்போ இந்த இடத்துல ஒரு சேஞ்சுக்கு அப்புறம் இருக்கிற ரீசன்ட் ஆக்சுவலா இது இன்டியூஸ்மெண்ட். இந்த இன்டியூஸ்மெண்ட்ல வந்து மார்க்கெட் திரும்பவும் கீழே வந்திருக்கு. ஓகேங்களா? இதுதான் நேற்று நடந்தது. பட் எப்படி இந்த இடம் மார்க்கெட் கீழே வந்திருக்கு அப்படிங்கிறதுலாம் ஸ்ட்ரக்சர் போட்டு அப்படின்னா இது எல்லாமே மைனஸ் ஸ்ட்ரக்சர். இந்த இடத்துக்கான ஆக்சுவலா ஓவரால் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவரால் ஸ்ட்ரக்சரா பார்க்கணும் அப்படின்னு நினைப்பீங்கன்னா மார்க்கெட்ல இது ஹை, இது லோ, திரும்பவும் இது ஹை, இப்படிதான் போயிருக்கு. இந்த ரேஞ்சுக்குள்ள நடந்த சேஞ்ச் சொல்லிட்டு இருந்தேன் நான். ஓகேங்களா? இதுக்குள்ளார நடந்ததை வச்சுட்டு மார்க்கெட் 5 மினிட்ஸ்ல எப்படி டிராவல் ஆயிருக்கு அப்படிங்கறத இந்த இடத்த பேஸ் பண்ணி நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? அப்போ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம்? இன்னைக்கு சினாரியோஸ் பாத்தீங்க அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி ஒரு 60 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? 60 பாயிண்ட் இது க்ளோசிங்ல இருந்து 330 க்ளோசிங்ல இருந்து ஒரு 60 to 80 பாயிண்ட்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் வந்து இப்போ டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஒண்ணு, இந்த சினாரியோ நடக்கணும் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது. இதுக்கு மேலேயும் ஓப்பன் ஆகலாம், இதை விட கம்மியாகவும் ஓப்பன் ஆகலாம். ஓகே, இப்போ அடுத்து இன்னைக்கு என்ன நடக்கலாம்? இன்னைக்கு மார்க்கெட் நிஃப்டியோட எக்ஸ்பைரி. அப்போ நான் க்ளோஸை மார்க் பண்றேன். ஆல்மோஸ்ட் நேற்று இருந்த இடமே தான் க்ளோஸ். நியரஸ்ட் 24,000
சாரி 24,364.85 இதான் க்ளோஸ். மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேலையும் இருந்தாலே ஓகேங்களா, இந்த இடத்துக்கு மேல மார்க்கெட் இருந்தாலே மார்க்கெட் ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கு போக சான்சஸ் இருக்கு. இந்த இடம் தான் மார்க்கெட்ல வந்து இருக்கிற ஆர்டர் பிளாக். ஓகேங்களா, மார்க்கெட் இந்த இடத்துக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. கொஞ்சம் கீழே இந்த இடமும் நீங்க சேர்த்து கூட வச்சுக்கலாம். ஓகேவா, ஏன்னா இங்கேயும் ஒரு கேப் இருக்கு. பட் ஆனா டீப் லெவல் இந்த இடம் தான். ஓகேங்களா, பட் அப்போ 24,480 கிட்ட மார்க்கெட் வந்துட்டு மார்க்கெட் திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு ஒண்ணு. அதே போல டவுன் சைட்ல வந்தா மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேல இருந்தாதான், ஆல்மோஸ்ட் டவுன்ல தான் இருக்கு. ஒருவேளை கீழே இருந்தது அப்படின்னா, ஸோ நீங்க 5 மினிட்ஸ் அந்த மாதிரி வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே தான் இருக்கும். ஸோ போஸ்ட் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆன இடம் பாத்தீங்கன்னா இந்த இடம் நீங்க டேல போனீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த க்ளோஸ் வந்து உங்களுக்கு கரெக்டா கிடைக்கும். இப்போ லாஸ்ட் மினிட்ஸ்ல நடந்த டிராவல் தான் உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்கும். அதனால உங்களுக்கு ப்ரீவியஸ் டே க்ளோஸ் கீழே இருக்கிற மாதிரி உங்களுக்கு காமிக்குது. ஓகேவா, ஸோ இப்போ டவுன்ல மார்க்கெட் இருந்தாங்கன்னா எந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிறது ஃபர்ஸ்ட். அப்போ இந்த ஜோனுக்கு வர்றதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாசிபிள். அப்போ இதையும் பிரேக் அவுட் கொடுத்தாங்க அப்படின்னா, ஆல்ரெடி இங்க ஒரு ரிஜெக்ஷன் ஏரியா சொல்லியிருந்தோம். இந்த ரிஜெக்ஷன் கிட்ட மார்க்கெட் வரலாம். ஓகேங்களா, இதுதான் அடுத்த லெவல் பாத்தீங்கன்னா ஒரு 24,100 இந்த இடம் வரைக்கும் இருக்கு. அதே போல அப்சைட்ல 24,480 பிரேக் அவுட் கொடுத்தா எந்த இடம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். 1 hour போவோம், மார்க்கெட் நம்ம ஜூம் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அதுக்காக கிளியரா கொடுத்துடலாம். ஆல்மோஸ்ட் கொடுத்த இடம் தான் 24,800 இந்த ஜோன் கிட்ட இருக்கு. ஓகேங்களா, ஸோ அப்போ மார்க்கெட்டு சைட் வேஸ்ல இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 24,280 இருந்து 480. ஓகேங்களா, இந்த ஜோனுக்குள்ள சைட் வேஸ் இருக்கிறதுக்கு பாசிபிள். இது வெரி அக்ரெசிவ் மூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி இருந்தா மார்க்கெட் வந்து 24,150 இருந்து 850, 750 to 850 இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுக்கு வந்து பாசிபிள் இருக்கு. ஸோ இதுதான் இன்னைய மார்க்கெட்டோட சினாரியோஸ் நடக்கிறதுக்கு மோஸ்ட் ஆஃப் த பாசிபிலிட்டிஸ். எப்படி இருக்க போகுது நிஃப்டி அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.